ப்ரொமோஷன் உங்களை தேடி அள்ளி கொடுத்துருவான். ஒண்ணு, வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் இங்க பிரச்சனை வேலை வச்சுட்டு அந்த பிரச்சனை சரியாகும். 2, எத்தனை பேர் வெளிநாட்டு வேலை பார்த்தாலும் சரி ப்ரொமோஷன் உங்க பக்கம் தேடி வரும். 3, கடனே உங்களுக்கு இருக்காது. 4, பாக்கியாதிபதி நல்லா பாக்குங்க, பாக்கியாதிபதி சாரத்துல இருக்கிறதுனால இவ்வளவு நம்ம நல்லது சொல்றோம். காசை கற்பனைய மனசுக்குள்ள தூண்டி அழகா உள்ள வைக்கிறதுங்க சனி பகவான் தான். எப்படி மனசுக்குள்ள நிறைய ஆசை இருக்குல்ல, லைஃப்ல இப்படி வாழணும், அப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும், அப்படி இருக்கணும் ஆசைப்படுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஆசையை தூண்டுறது சனி பகவான் தான். திருமணங்கிறது கண்டிப்பா 100% திருமண வாழ்க்கை எந்த ஒரு கெட்டதும் நடக்காது. சனி வக்ரகால பயிற்சியில பிரச்சனைக்குள்ள கிரகம் எல்லாமே பாருங்க அந்த இடத்தை பாக்குது பாருங்க. 10ல குரு இருந்து நேரம் அவர் வீட்டை 6ஆம் இடத்தை பாக்குறாரு. ஒன்னா இன்னும் சனி பவன் நட்சத்திரம் எப்ப போற அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி உத்தரகதியில போயிட்டாரு. இன்னும் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைச்சிடும். துளாராசியை பொறுத்தவரை மக்களுடைய தொடர்புல சூப்பரா போகக்கூடிய ஒரே குணம் கொண்ட ராசினா துளாராசி. அது இல்லாம கடனுக்குள்ள கிரக அதிபதி அவர் சொந்த விட்டு 6ஆம் இடத்தை பாக்குறதுனால உங்களுக்கு 8ஆம் இடத்தை வம்பு வழக்கு பிரச்சனை சனிபவன் வக்ரமாயி 8ஆம் இடத்தை அவர் பாக்குறதுனால இங்க பிரச்சனை குறையும் நான் சொல்றேன். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமலை என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிய சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எத்தனை பேருக்கு சனி பகவானுடைய யோகம் வேணும், எப்படி எத்தனை பேருக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஜாக்பாட் யோகம் வேணும். அம்மன் அருள் டிவியை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க வாழ்க்கைக்கான 138 நாளுக்குள்ள உங்க வாழ்க்கையுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய பயிற்சியாக இந்த சனி பகவானுடைய வக்ரகால பயிற்சி பயங்கரமா வேலை செய்யும். குருவுடைய பார்வையில சனி பகவான் புதனுடைய சாரத்துல அறிவும் பணமும் பொருளும் சேர்ந்து உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகத்தை இந்த கொடுக்க போது இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி எப்ப வக்ரமாகிறாரு, ஜூலை மாசம் 26ஆம் தேதி அவர் வக்ரமாகி டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி வரை வக்ரமா இருக்காரு. அப்ப 138 நாள் அவர் வக்ரத்தை உட்காந்துருக்காரு. அது சில பேருக்கு யோகமா இருக்கு. நீ என்ன செய்யணும், அனைவருமே இந்த 12 ராசிக்காரங்க நீங்க செய்யக்கூடிய ஒரே வேலை ஒண்ணு இல்லை, சனி பகவான் எத்தனாம் இடத்துல எந்த ஸ்தான பலத்துல எந்த எப்படிப்பட்ட யோகத்துல இருக்கிறாரா, குருவுடைய பார்வையில இருக்கிறாரா, சுப கிரகத்துடைய பார்வையில இருக்கிறாரா, இதை மட்டும் பாருங்க. வேற எதுவும் பார்க்கறீங்க, எல்லாமே உங்க வீடை தேடி வரும். இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்க தலையெழுத்து மாறும். அம்மன் அருள் இனிமே உங்க வாழ்க்கையில வெற்றி பயணமாக இந்த அருள் டிவி கண்டிப்பா இருக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி என்பவர்களே, பொதுவாக துளாராசி காலச்சக்கரத்தின் 7வது ராசி துளாராசி. எப்படி கால புருஷனுடைய 7வது ராசி, மக்களுடைய தொடர்புல சூப்பரா போகக்கூடிய ஒரே குணம் கொண்ட ராசினா துளாராசி மட்டும்தான். நீங்க பழக்க வழக்கத்துக்கு துளாராசி கரெக்டா சூப்பரா பழகுவாங்க, நல்லா பழகுவாங்க, எதுலையுமே கரெக்டா இருப்பாங்க, எல்லா விஷயத்திலையும் கரெக்டா இருக்கக்கூடிய ஒரே ராசி துலாம் துலாம் துலாம். ஏன்னா இந்த ராசியில சனி உச்சம், உழைக்கக்கூடிய திறமை கொண்டவங்க, லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் கொண்டவங்க யாருன்னா துளாராசிக்காரங்க மட்டும்தாங்க. அப்படியே லிஸ்ட் எடுத்துடணும். உழைப்பாளிகள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி திறமையா நெஞ்ச நிமித்தி சொல்லுவாங்க. இதாங்க துளாராசி. அப்படிப்பட்ட துளாராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி 138 நாள் வக்ரத்துல இருக்க. இது எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது நல்லா பாத்துக்கணும். சனி பகவான் உங்க ராசிக்கு எப்போதுமே நல்லவர். நீங்க கெட்டவரை மட்டும் அவரை பார்க்கவே பார்க்காதீங்க. நல்ல கிரகமாக உங்க ராசி பிரகாரம் அவர் நல்லவர். ஆனா நீங்க பிறந்த நேரத்துக்கு அவர் நல்லவரா, இதுதான் உங்கள்ட்ட நான் கேட்பேன். நீ என்ன பண்ணணும் துளாராசிக்காரங்க, ஒன்னும் செய்யக்கூடாது. நீங்க பிறக்கும் பொழுது எப்படி பிறந்த தேதி பிறந்த நேர பிரகாரம் சனி பகவான் என்ன ஸ்தான பலத்துல இருக்கிறார், திரியோண ஸ்தானாதிபதியா, கேந்திராதிபதியாக, உபஜயஸ்தானாதிபதியா, என்ன பாவகத்துல இருக்கிறார், இதை மட்டும் நீங்க செக் பண்ணுங்க. ஏன்னா இனிமே எல்லாமே உங்களுக்கு யோகமா வரக்கூடிய கிரகம் வந்துருச்சு. யாருக்கு, துளாராசிக்கு. பொதுவா ஏன் அதை பார்க்க சொல்ல தெரியுமா, ஏன்னா உங்களுக்கு சனிப்பன் நல்லவர். உங்க ராசி பிரகாரம் பார்க்கும்போது ஒரு 4ஆம் வீடு, உங்க வீடு, இடம், பூமி, சொத்து, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய ஒரே கிரகம் எதுனா
சனி பகவான் தான். அடுத்து உங்க காசை கற்பனைய மனசுக்குள்ள தூண்டி அழகா உள்ள வைக்கிறதுன்னு சனி பகவான் தான். எப்படி மனசுக்குள்ள நிறைய ஆசை இருக்குல்ல, லைஃப்ல இப்படி வாழணும், அப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும், அப்படி இருக்கணும் ஆசைப்படுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஆசையை தூண்டுறது சனி பகவான் தான். அப்படிப்பட்ட அதிபதி 6ஆம் இடத்துல போகலாம்னா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்படி ஒண்ணும் இல்ல, இப்ப சனி பகவான் சரியா இல்லைன்னா வீட்டுல, குடும்பத்துல, வண்டியில, வாகனத்துல நிறைய செலவு வந்துகிட்டே இருக்கும். ஒண்ணும் இல்ல, நீங்க பெருசா ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, இந்த பிளான் இது கரெக்டா கொண்டு போனா இப்படி வரும் சொல்லி நீங்க வருமானம் கரெக்டா வச்சிருப்பீங்க, ஆனா டபுள் மடங்கு செலவு குடும்பத்துல காட்டி. வண்டி, வாகனம், அம்மா அப்பா ஏதாச்சும் ஒரு கடன் என் மேல இருக்குப்பா, எனக்கு கடன் சுமை இருக்கு, நிறைய தடங்களை பாக்குறேன், இப்படிங்கிற குழப்பத்துக்கு போயிடுவாங்க. வேற ஒண்ணும் பண்ணாது. யாரு சனி பகவான் சரியா இல்லைன்னா வீட்லயோ, வண்டிலேயோ, வாகனத்திலேயோ செலவு ஏதோ ஒரு விஷயத்த துளாராசிக்காரா பாப்பான்னு சொல்லி நம்ம எழுதிய கூட நல்ல வேலை இல்லாம இருப்பான்னு நம்ம சொல்லலாம். எத்தனை கம்பெனிக்கு வேலை அப்ளிகேஷன் கொடுத்து வரல தெரியுமா உங்களுக்கு வேலை உத்தியோகம்? கேட்டு பாருங்க. துளாராசியை பொறுத்தவரை நல்ல வேலை கிடைச்சா கேட்டு பாருங்க சொல்லுவாரு. தாய்மை உறவு நல்லா இருக்க மட்டும் ஃபர்ஸ்ட் கேளுங்க. வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்காங்க கேட்டு பாருங்க. மனைவி கிட்ட கணவன் இப்ப ரீசெண்டா ஒரு 90 பிரச்சனை இல்லாம இருக்க மாட்டாங்க. மனைவிக்கு மருத்துவ செலவு, இல்ல கணவனுக்கு மருத்துவ செலவு, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு கேஸ் இருக்கு மட்டும் சொல்லுங்க. ஏன்னா 6ஆம் இடத்து சனி அந்த வேலையை செய்யும், உங்களை செய்ய வைக்கும். ஆனால் இந்த குரு இப்பதான் வந்திருக்காரு, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை சரி பண்றாரு. இன்னொன்னு என்ன தெரியுமா, இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி நீங்க கண்டிப்பா அம்மன் இருப்பாங்க, எல்லாம் உங்க சொந்த பந்தம் எல்லாரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது நிறைய விஷயத்த மாத்த போதும். உங்க வாழ்க்கையான ஒரு வெற்றிப்படியாக இந்த சனி வக்ர பயிற்சி 138 நாள் உங்க வாழ்க்கையில இருக்கும் பாரு. ஏன்னா அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து அப்படியே பார்க்கும்போது, ஏன்னா 6ஆம் இடத்துல வக்ரமாயி குருவுடைய பார்வைப்படுறதுனால இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். 6, 8, 12 சனி பகவான் வக்ரமா இருந்தா, குருவுடைய பார்வை இருந்தா அது நல்லது, யோகத்தை இருக்கும். நீங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்க, நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். ஆனா லக்னம் நல்ல லக்னமா இருக்கணும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருங்க? அது துளாராசிக்காக தான். இப்ப பாருங்க, நல்ல ப்ரமோஷனா வேலை வரும் பாருங்க. ஏன் ப்ரமோஷனா வேலை வரும்? பாக்யாதிபதி சாரத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும். பாக்கியாதிபதி சாரத்துல சனி பகவான் புதனுடைய நட்சத்திரத்துல 9ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல நிக்கிறாங்க. வெளிநாட்டுல, வெளியூர்ல வேலை பார்க்க அனைவருக்குமே ப்ரமோஷன் உங்களை தேடி அள்ளி கொடுத்துருவான். ஒண்ணு, வெளிநாட்டுல வேலை பார்க்கிற அனைவருக்கும் இங்க பிரச்சனை வேலை வச்சுருந்தா அந்த பிரச்சனை சரியாகும். 2, எத்தனை பேர் வெளிநாட்டு வேலை பார்த்தாலும் சரி ப்ரமோஷன் உங்க பக்கம் தேடி வரும். 3, கடனே உங்களுக்கு இருக்காது. 4, பாக்கியாதிபதி சாரம் தான் பாக்குறேன். பாக்கியாதிபதி சாரத்துல இருக்கிறதுனால இவ்வளவு நம்ம நல்லது சொல்றோம். அது இல்லாம கடனுக்குள்ள கிரக அதிபதி அவர் சொந்த விட்டு 6ஆம் இடத்தை பாக்குறதுனால உங்களுக்கு 8ஆம் இடத்த வம்பு வழக்கு பிரச்சனை சனி பகவான் வக்ரமாயி 8ஆம் இடத்தை அவர் பாக்குறதுனால இங்க பிரச்சனை குறையும் நான் சொல்றேன். இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியிருப்பு பிரச்சனை எல்லாமே சரி. வீடு கட்டலாம், ஆல்ரெடி வீடு கட்டணும், இல்ல இடம் வாங்கணும், இல்ல வெளிநாடு போகணும், இது ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க மூவ் பண்ணிக்கிங்க. இந்த துளாராசியை பொறுத்தவரை கண்டிப்பா இது 100க்கு 100% கண்டிப்பா நடக்கும். எப்படி வெளிநாடு, வெளியூருக்கு சொல்றேன் நான். அதுக்கான கிரகம் உங்களுக்கு வேலை செய்யும், நல்ல ஒரு மாற்றம் வரும். அந்த விசா பிரச்சனை, சொந்த குடிமை எல்லாமே சரியாகும். நிறைய பேருக்கு சொல்றேன். திருமணங்கிறது கண்டிப்பா 100க்கு 100% திருமண வாழ்க்கை எந்த ஒரு கெட்டதும் நடக்காது. சனி வக்ரகால பயிற்சியில பிரச்சனைக்குள்ள கிரகம் எல்லாமே பாருங்க அந்த இடத்தை பாக்குது பாருங்க. 10ல குரு இருந்து நேரம் அவர் வீட்டை 6ஆம் இடத்தை பாக்குறாரு. ஒன்னா இன்னும் சனி பகவான் நட்சத்திரத்துல எப்ப போற அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி உத்தரகதியில போயிட்டாரு. இன்னும் காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைச்சிடும். துளாராசியை பொறுத்தவரை திருமணத்தை எந்த ஒரு கடன் கொடுக்கணும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில நல்ல ஒரு பொசிஷன், நல்ல டாப்ல உங்களை கொண்டு வைப்பார் பாருங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் டைம் நல்லா இருக்கு. நீங்க ஜாதகத்தை மட்டும் எடுத்து பாத்துங்க. சனி பகவான் வக்ரமாகும் போது படிப்புகளில பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே தேடி வரும். அவர் 8ஆம் இடத்தை பார்த்து, அவருடைய பார்வை நேரா 12ஆம் இடத்தை பார்த்து, அவருக்கு பார்த்தா நேரா 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகள் எந்த ஒரு தடங்கள் இல்லாம நல்லா அனுப்பிச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். நிறைய பேர் இந்த வயிறு சார்ந்த பிரச்சனை, கால்வலி, பெயின், நரம்பு சார்ந்த பிரச்சனை உடம்புல இருக்கும். ஆனா இனிமே மருத்துவ செலவு மேக்சிமம் உங்களுக்கு இருக்காது. பாத்து கமிஷன் வியாபாரம், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே நல்லா இருக்கு. இப்ப எடுங்க திடீர் லாட்ரி யோகத்தை. 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பாக்குறதுனால சனி பகவான் பாக்குறாரு. அதுவும் புதனோட சாரத்துல பாக்கியாதிபதி சாரத்துல பாக்குறாரு. இந்த குரு உச்சமாயி நேர சனி பகவானை பாக்குறதுனால
5ஆம் வீட்டு அதிபதி அவர் பாக்குறதுனால 5ஆம் இடம் தான் லாட்டரி யோகத்தை குறிக்கும். அந்த கண்டிப்பா லாட்டரி யோகம் எடுத்தா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சனியுடைய சாரத்துல இருந்து குரு வந்து பார்க்கல திடீர் யோகம் தேடி வரும் பார்த்துக்கு. அதிலே மனத்தப்படி வரையும் நம்ம ஜாதகத்தை மூவ் பண்ணா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் வரும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. ஏன்னா இது எல்லா பாருங்க உங்களுக்கு சனி போன 6ஆம் இடத்த வக்கரமானாலும் நிறைய ஒரு பலம் கிடைக்குது. அதனால சொல்றேன். இப்ப நட்சத்திர பலம் பார்ப்போமா? முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், நல்லா ஹார்ட் ஒர்க் போடுவாங்க எல்லா விஷயத்தையும். சரி அப்படி நல்லா உழைக்கக்கூடிய திறமையும் கூட இருக்கும். சித்திரை நட்சத்திரம் எல்லாத்துக்குமே இந்த வக்ர சனி காலத்துல பாருங்க செவ்வாய் நல்ல ஒரு பொசிஷன்ல சூப்பரா இருப்பாரு. ஒண்ணுல இப்ப அலைச்சல் இருக்கும், நல்லபடி அலைச்சல் இருக்கும், நிறைய அலைச்சல் இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகணுமா, வீடு கட்டணுமா, இடம் வாங்கணுமா, பூமி வாங்கணும், எல்லாமே இந்த சித்திரை நட்சத்திரம் கண்டிப்பா இனிமே ஒரு சுப செலவு பண்ணாம ரெடியா இருங்க. வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. இந்த 138 நாளுக்குள்ள ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. சுப செலவோ, சுபகாரியமோ, கணவன் மணி ஒற்றுமையோ, வேலை உதவி நல்ல அனுகூலமோ, ஒரு ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வரும், உங்களை தேடி வரும். யாரு சித்திரை பிறந்தவங்களுக்கு ஏன்னா டைம் சூப்பரா இருக்கு. அடுத்த சுவாதியில பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமா பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வெறியான தைரியமான கூட நிறைய இருக்கும். சுவாதியில பிறந்த அனைவருக்கும் சொல்லி இந்த சனி வக்ரகால பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது. இடத்த வாங்க வைக்குது, வீடை வாங்க வைக்குது, பூமி வாங்க வைக்குது, வெளிநாடு போக வைக்குது, வெளியூர் போக வைக்கக்கூடிய அமைப்புகள், குழந்தை பாக்கியம், காதல் திருமணம், 2வது திருமணமே கைக்கூடிய அமைப்பு, எல்லாம் ப்ரொமோஷனுக்கு அமையக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக. நீங்க சுவாதியில பிறந்தவங்க கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணுங்க, சூப்பரான ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். அடுத்து சுவாதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விசாகத்துல பிறந்தவங்க ஒரு அமைதியான குணம், பொறுமையான குணம், அனுசரிச்சு பிறக்கணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்குங்க. யார் விசாகத்துல பிறந்தாவே விசாகத்துல பிறந்தவங்க எந்த ஒரு கெட்டதும் வராது. சனி பகவானுடைய பாதிப்பு உங்களுக்கு அறவே வராதுங்க. ஏன்னா குருவே சனியோட சாரத்துல இருக்காரு, குரு உச்சத்துல உட்காந்துருக்காரு. ஒன்னும் வேலை உதயத்துல ப்ரொமோஷன் வரும், இல்ல தொழில் பண்ணுவீங்க, இல்ல உயர்ந்த இடத்துக்கு 4 பேர் மதிக்கிற போவீங்க, இல்ல வீடு இடம் பூமி வாங்கி கட்டுவீங்க. இதான் இந்த விசாகத்துல பிறந்ததுக்கு இப்ப டைம் அப்படி இருக்கு. துளாராசியை பொறுத்தவரை வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்கு. சாதனை பண்றது மேக்சிமம் கெட்டது கிடையாது. இனிமே உங்களுக்கு கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, கேஸ் எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு ஜெயிக்கக்கூடிய நேரமாக கண்டிப்பா இந்த சனி வக்ர பயிற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. ஏன்னா இது எல்லாமே நல்லதா வருது, கெட்டதா வரல. நல்ல விஷயமே உங்களுக்கு கொடுக்குறாரு. நல்ல அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும். வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.